ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் வினோத் கிஷன், கீர்த்தி பாண்டியன் நடிச்சிருக்கிற கொஞ்சம் பேசினா என்னன்ற படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது உங்கள் முகத்தில் இளம் தென்றலா மெதுவாக மோதுற ஒரு காதல் கதை. பெருசுகளோட லெக்சர் இல்லாமல் சோகம் இல்லாத ஒரு லவ்வை சொல்றது. அது எப்படின்னு ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னே இதோட கதையை சுருக்கமாக தெரிஞ்சுப்போம். பெங்களூரில் வேலை செய்கிற அஜய் சொந்த ஊரான மதுரைக்கு வரான். காரணம், அவன் அப்பா அங்கே இருக்கிற வீட்டை விற்க போகிறதுனால அதுக்கான லீகல் ப்ராசஸில் கலந்துக்கிறதுக்காக. துரதிருஷ்டவசமாக கொரோனா பரவலால் எல்லாமே மூடப்பட்ட நிலையில் எதுவும் நடக்காமல் வீட்டிலே இருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ ஃப்ரெண்டோட வற்புறுத்தலனால மொபைலில் கேம் விளையாட போக இவனுக்கு எதிராக விளையாடின ஒரு ஃபேஷன் டிசைனரான சஞ்சனாவோட பழக்கம் ஏற்படுது. இந்த சஞ்சனாவோ அஜய் ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஒன் சைடா அவனை காதலிச்சுட்டு வந்திருக்கா. ஆனா அஜய்க்கோ அவனுக்கு ஜூனியர்னால அவ இருக்கிறதே தெரியாது. சஞ்சனா அவன்கிட்ட டைரக்டா மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கும் போது மொபைல் நம்பர்களை ஷேர் பண்ணிட்டு வீடியோ கால்ல நுழைஞ்சு பேச பேச ஒருவித பாண்டிங் குள்ள போறாங்க. அப்படியே போகும்போது எல்லாருக்கும் வர மாதிரி சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னு அஜய் அவகிட்ட ஒரு வாரமா காலோ மெசேஜோ பண்ணாம போறான். சஞ்சனாவுக்கோ இவ்வளவு கிட்ட வந்து அவளோட காதலை சொல்ல முடியாம போயிடுமோன்னு தவிச்சு போறா. இதுக்கடுத்து இந்த பிரச்சனை தீர்ந்து நேர்ல சந்திப்பாங்களான்ற கேள்வி இந்த படம் முன்வைக்குது. இந்த படம் இப்ப வஞ்சம், கோபம், அடிதடின்னு நம்ம எமோஷன்ஸை தாறுமாறா குதிக்க வைக்கிற படங்க மத்தியில் நீங்க மிதமா பாப்கார்னோட சோஃபாக்குள்ள அடங்கி ரிலாக்ஸ்டா பாக்குற மாதிரியான படம். அது முதல்ல ரொம்பவே மெதுவாக நகர்ந்தாலும் போக போக கதையோட ஒன்ற வைக்கும். லேசா படத்தை ரசிக்கவும் செய்வீங்க. இயக்குனர் கிரி மர்ஃபியோட கொஞ்சம் பேசினா என்னன்ற உலகத்துல ரொம்ப நாளா இருக்க விரோதமோ பிரிஞ்ச குடும்பமோ ஒருவித டிராமா இல்லாம அப்படி செகண்ட்ஸ்ல சாரி மச்சான், சாரி அப்பான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தீர்த்துக்கிட்டு நமக்கு கஷ்டம் கொடுக்காம அடுத்த சீனுக்கு ரெடி ஆகிறாங்க. அப்படி நமக்கும் வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவா முடியணும் தான் ஆசை. இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் சஞ்சனாவுக்கு ஸ்கூல் டேஸ்ல இருந்து அமைஞ்ச ஃப்ரெண்ட் ஆதி தான். அவங்களுக்குள்ள இருக்க பந்தம் அழகானது. அடுத்து சஞ்சனாவோட கேரக்டர் சொல்லணும். ஸ்கூல் டேஸ்ல அதீத இன்ஃபாக்சுவேஷன்ல இருக்கிற மாதிரி காமிச்சாலும் வளர்ந்தப்புறம் ஜோவியலா, பப்ளியா, மோசமான சிச்சுவேஷன்ஸை மெச்சூர்டா ஹேண்டில் பண்றது அமைஞ்சிருக்கிறது. இதுக்கு ஆப்போசிட் ஆனது அஜயோட கேரக்டர். சட்டுன்னு கோபப்படுறதும் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்றதுமா இருக்கு. மூணாவது, அஜய் கிட்ட இருந்து ஒரு வாரமா போன் வராம போகும்போது சஞ்சனாவுக்கும் அவ அம்மாவுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன். இது ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க கண்டிப்பா பார்க்க வேண்டியது. இதுல பெரும்பாலான பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்க கிட்ட எதை எதிர்பார்க்கறாங்கன்னு ஒரு பார்ட்னர் ஸ்பேஸ் வேணும்னு கேட்கும்போது அதை எப்படி எடுத்துக்கணுன்றதை தெளிவா கன்வே பண்ணிருக்காங்க. இந்த படத்துல காதல விழுந்தவங்களுக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கு. படத்துல வேற பெருசா அழுத்தம் இல்லாத கான்ஃபிளிக்டும் ஜவ்வா எழுத்திருக்கிற ஸ்கூல் டேஸும் மெதுவா நகர கதையும் இருக்கிறதால படத்தோட தலைப்பையும் போஸ்டரையும் நம்பி ஒரே லவ்வா இருக்கும்னு எதிர்பார்த்து போறவங்களுக்கு கொஞ்சம் சோதனையா இருக்கும். மற்றபடி ரிலாக்ஸ்டா ஒரு ஃபீலிங்ஸோட அஜய் சஞ்சனாவோட லவ் ஸ்டோரியை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு நல்ல வாட்சா அமையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.